சமூகம் டிவியினுடைய நேர்கள் அத்தனை பேருக்கும் அன்பான வணக்கம். இன்றைய தினமும் சமூகம் டிவியினுடைய மற்றும் ஒரு ஆய்வு பகுதியினூடாக இணைந்திருக்கிறோம். இன்றைய இந்த ஆய்வு பகுதியில் என்ன பார்க்க இருக்கிறோம் என்றால், இஸ்ரேல் விமான நிலையத்தை ஹவுத்தி கிளர்ச்சியாளர்கள் ஏவுகணை மூலம் தாக்குதல் நடத்தியதை தொடர்ந்து அமெரிக்காவுடன் சேர்ந்து ஹவுத்திகளுக்கு எதிராக தொடர் தாக்குதல்கள் நடத்தப்படும் என்று இஸ்ரேலிய பிரதமர் நெதன்யாகு எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். மறுபுறம் ஈரானில் 2 நகரங்களில் அடுத்தடுத்து குண்டுவெடிப்பு சம்பவங்கள் பதிவாகி இருக்கிறது. இவற்றுக்கிடையே ரஷ்ய ஜனாதிபதி புடினின் நண்பர்களின் உயிருக்கு உத்தரவாதம் கிடையாது என்று ஜெலன்ஸ்கி கடும் மிரட்டல் விடுத்திருக்கிறார். மறுபுறம் உக்ரைனுக்கு எதிரான போரில் அணு ஆயுதங்களுக்கான தேவை இருக்காது என்று விளாடிமிர் புடின் தெரிவித்திருக்கிறார். இதற்கிடையே பஹல்காம் தாக்குதல் நடத்தியவர்களில் முக்கிய சூத்திரதாரியான பயங்கரவாதி ஒருவர் ஆற்றில் அடித்து செல்லப்படுகின்ற காட்சிகள் வெளியாகி இருக்கிறது. இறுதியாக பென்டகனை விட 10 மடங்கு பெரிய உலகின் மிகப்பெரிய ராணுவ மையத்தை சீனா கட்டி வருகிறது. இந்த விடயங்கள் பற்றித்தான் இன்றைய இந்த ஆய்வு பகுதியில் பார்க்க இருக்கிறோம். நீங்கள் அறிந்திராத பல்வேறு விடயங்களை இன்றைய ஆய்வு பகுதியில் இணைத்திருக்கிறோம். எனவே தவறாமல் முழு காணொலியையும் பாருங்க. அது மட்டுமில்லாமல் நீங்கள் எங்களுடைய சமூகம் டிவிக்கு புதியவர் என்றால் மறக்காம சமூகம் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. வாங்க நாங்க இன்றைய இந்த ஆய்வு பகுதிக்குள் போகலாம். இஸ்ரேல் விமான நிலையத்தை குறிவைத்து ஹவுத்தி கிளர்ச்சியாளர்கள் நேற்று ஏவுகணை தாக்குதலை நடத்தியிருக்கிறார்கள். இஸ்ரேலின் டெல்லவீவ் நகரில் உள்ள பென்குரியன் சர்வதேச விமான நிலையத்தை குறிவைத்து ஏவுகணை தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. இஸ்ரேலின் வான் பாதுகாப்பு அமைப்பையும் மீறி ஏவுகணை விமான நிலையத்திற்குள் ஓடுதளம் அருகே இருந்த சாலையில் விழுந்திருக்கிறது. இந்த விபத்தில் 7 பேர் காயமடைந்திருக்கிறார்கள். இந்நிலையில் பென்குரியன் விமான நிலைய தாக்குதலுக்கு பதிலடியாக ஹவுத்தி கிளர்ச்சியாளர்கள் மீது தொடர் தாக்குதல் நடத்தப்படும் என்று இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பாக பெஞ்சமின் நெதன்யாகு தன்னுடைய ட்விட்டர் பக்கத்தில் வீடியோ ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அதில் ஹவுத்தி கிளர்ச்சியாளர்களுக்கு எதிராக அமெரிக்காவுடன் இணைந்து தொடர்ந்து செயல்பட்டு வருகிறோம். ஹவுத்தி கிளர்ச்சியாளர்களுக்கு எதிரான நடவடிக்கைகளை ஏற்கனவே எடுத்திருக்கின்றோம். ஹவுத்தி தாக்குதலுக்கு பதிலடியாக இஸ்ரேல் ஒரு தாக்குதலை மட்டும் நடத்தாது, மாறாக பல தாக்குதல்களை தொடர்ச்சியாக நடத்தும் என நெதன்யாகு தெரிவித்தார். மேலும் கூறுகையில், நாங்கள் அவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுத்து வருகிறோம். கடந்த காலங்களிலும் நடவடிக்கை எடுத்திருக்கிறோம். எதிர்காலத்திலும் நிச்சயமாக நடவடிக்கை எடுப்போம். தற்போதைய சூழலில் என்னால் அனைத்தையும் விரிவாக சொல்ல முடியாது, ஆனால் நிச்சயம் பதிலடி கொடுப்போம். அமெரிக்கா எங்களுடன் ஒன்றிணைந்து வருகிறது. தேவையான நடவடிக்கை எடுக்கப்படும். மேலும் ஹவுத்தி தாக்குதலுக்கு எதிரான எங்கள் பதிலடி ஒரு முறை மட்டும் இருக்காது, பல தாக்குதல்களை நடத்தப் போகிறோம் என்று தெரிவித்திருக்கிறார். இதேவேளை இஸ்ரேலின் பாதுகாப்பு அமைச்சர் இஸ்ரேல் ஹாட்ஸும் ஹவுத்தி தாக்குதலுக்கு நிச்சயம் பழிவாங்குவோம் என உறுதியளித்திருக்கிறார். ஈரானுடன் இணைந்து செயல்பட்டு வருகின்ற ஹவுத்திகளுக்கு எதிராக வலுவான பதிலடி கொடுக்கப்படும் என அவர் உறுதியளித்திருக்கிறார். இஸ்ரேலுக்கு யார் தீங்கு செய்தாலும் அதற்கு 7 மடங்கு பதிலடி தருவோம் என இஸ்ரேல் ஹாட்ஸ் தெரிவித்தார். ஹவுத்தி படைகளால் ஏவப்பட்ட பாலஸ்டிக் ஏவுகணை டெல்லவீவுக்கு வெளியே இருக்கின்ற பென்குரியன் விமான நிலையத்தில் 3வது முனையத்திற்கு அருகே 75 மீட்டர் தொலைவில் விழுந்திருக்கிறது. விமான நிலையத்தின் பார்க்கிங் அருகே உள்ள சாலையில் விழுந்திருக்கிறது. இஸ்ரேல் நாட்டின் மிகவும் பாதுகாப்பான பகுதிகளில் ஒன்றான இங்கு தாக்குதல் நடத்தப்பட்டிருப்பது பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. இந்த தாக்குதலால் அங்கு 25 மீட்டர் ஆழமான பள்ளம் ஏற்பட்டிருக்கின்றமையும் குறிப்பிடத்தக்கது. இதற்கிடையே இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையே பல ஆண்டுகளாக மோதல் போக்கு நிலவி வருகிறது. இஸ்ரேல் ஹமாஸ் இடையேயான போரின் போது இஸ்ரேல் மீது ஈரான் நேரடியாக ஏவுகணை தாக்குதல் நடத்தியிருக்கிறது. இதற்கு பதிலடியாக ஈரான் நகரங்கள் மீது இஸ்ரேல் விமானப்படை தாக்குதல் நடத்தியது. இந்நிலையில் ஈரானின் 2 நகரங்களில் நேற்று அடுத்தடுத்து வெடிவிபத்து ஏற்பட்டிருக்கிறது. ஈரானின் மசாத், கியூம் நகரங்களில் வெடிவிபத்து ஏற்பட்டிருக்கிறது. மசாத் நகரத்தில் உள்ள பைக் தயாரிப்பு தொழிற்சாலையில் வெடிவிபத்து ஏற்பட்டதாக தகவல் வெளியானது. இந்த வெடிவிபத்திற்கான காரணம் அல்லது உயிரிழப்புகள் ஏதும் ஏற்பட்டதா என்ற விவரங்கள் இதுவரை வெளியாகவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. மறுபுறம் ரஷ்யாவில் செஞ்சதுக்க விழாவிற்காக புடினால் அழைக்கப்பட்ட வெளிநாட்டு பிரமுகர்களின் பாதுகாப்புக்கு உத்தரவாதம் அளிக்க முடியாது என்று உக்ரைன் ஜனாதிபதி ஜெலன்ஸ்கி திடீர் மிரட்டல் விடுத்திருக்கிறார். 2ஆம் உலகப் போர் வெற்றி தினத்தின் 80வது ஆண்டு நிறைவை குறிக்கும் வகையில் மே மாதம் 9ஆம் தேதி ரஷ்யாவில் விழா ஏற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது. இதன் ஒரு பகுதியாக 3 நாள் போர் நிறுத்தத்திற்கான அழைப்பை ரஷ்யா விடுத்திருந்தது. ஆனால் அந்த அழைப்பை உக்ரைன் ஜனாதிபதி ஜெலன்ஸ்கி நிராகரித்திருந்தார். போர் பதற்றம் ஏற்பட்டால் அது நிரந்தரமாக இருக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். இந்நிலையில் ரஷ்யாவில் நடக்கின்ற நிகழ்வுகளுக்கு நாங்கள் பொறுப்பேற்க முடியாது. அவர்கள் உங்களுக்கு பாதுகாப்பை வழங்குகிறார்கள். எனவே நாங்கள் உங்களுக்கு எந்த உத்தரவாதமும் அளிக்க மாட்டோம் என ஜெலன்ஸ்கி தெரிவித்திருப்பதாக தகவல் வெளியாக இருக்கிறது. உண்மையில் அமெரிக்காவும் உக்ரைனும் 30 நாட்கள் போர் நிறுத்தம் வேண்டும் என்ற கோரிக்கையை புடினிடம் முன்வைத்தன. ஆனால் அதற்கான பதிலை அவர் இதுவரை தெரிவிக்கவில்லை. மாறாக போர் வெற்றி தினத்தின் 80வது ஆண்டு நிறைவை குறிக்கும் வகையில் முன்னெடுக்கும் விழாவிற்காக 3 நாட்கள் போர் நிறுத்தம் வேண்டும் என புடின் கோரிக்கை வைத்தார். அதற்கு உக்ரைன் தரப்பு மறுப்பு தெரிவித்தது.
நடைபெற்றது. மே 9ஆம் தேதி இரண்டாம் உலகப் போரில் வெற்றி பெற்றதன் 80வது ஆண்டு நிறைவை ரஷ்யா கொண்டாட இருக்கிறது. விழாக்களின் மைய நிகழ்வு மாஸ்கோவில் உள்ள செஞ்சதுக்கத்தில் நடைபெறும் அணிவகுப்பாக இருக்கும். இந்த விழாவிற்காக 20 நாடுகளின் தலைவர்கள் ரஷ்யாவுக்கு செல்ல இருக்கிறார்கள். சீன ஜனாதிபதி ஜி ஜின்பிங், பெலாரஸ், செர்பியா மற்றும் வெனிசுலாவின் ஜனாதிபதிகள், ஸ்லோவாக்கிய பிரதமர் ரோபர்ட் பிகோ, இந்திய தரப்பில் அமைச்சர்கள் சிலர் கலந்து கொள்ள இருக்கிறார்கள். இதனிடையே ஜெலன்ஸ்கியின் இந்த அச்சுறுத்தல் உண்மையாக இருக்கும் என்றால் உக்ரைன் தலைநகரில் மே 10ஆம் தேதி விடியலுக்கு யாரும் உத்தரவாதம் அளிக்க மாட்டார்கள் என ரஷ்யாவின் தேசிய பாதுகாப்பு கவுன்சில் துணை செயலாளர் டிமித்ரி மெத்வதேவ் மிரட்டல் விடுத்திருக்கின்றமையும் குறிப்பிடத்தக்கது. இதே நேரம் உக்ரைனுக்கு எதிரான போரில் அணு ஆயுதங்களுக்கு தேவை இருக்காது என்று ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புடின் தெரிவித்தார். இது தொடர்பாக அந்த நாட்டு அரசு தொலைக்காட்சிக்கு அவர் அளித்த பேட்டியில், உக்ரைனுக்கு எதிரான போரை தர்க்க ரீதியாக நேர்மையான முடிவுக்கு கொண்டு வருவதற்கு தேவைப்படும் வலுவும் வழிமுறையும் ரஷ்யாவிடம் இருக்கிறது. இந்த போரில் அணு ஆயுதங்களை பயன்படுத்த வேண்டிய தேவை இருக்காது என்று தெரிவித்தார். 2ஆம் உலகப் போரின் வெற்றி தினத்தை கொண்டாடும் வகையில் உக்ரைன் மீதான ரஷ்யாவின் தாக்குதல் 72 மணி நேரம் நிறுத்தப்படும் என்று அண்மையில் புடின் அறிவித்தார். அந்த போரில் ஜெர்மனியை ரஷ்யா வீழ்த்தியதை கொண்டாடும் விதமாக மே 8 முதல் மே 10ஆம் தேதி வரை மனிதாபிமான அடிப்படையில் தாக்குதல் நிறுத்தப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். இதனிடையே உக்ரைன் தலைநகர் கீவில் சனிக்கிழமை நள்ளிரவு ரஷ்யா மேற்கொண்ட ட்ரோன் தாக்குதலில் 2 சிறார்கள் உட்பட 11 பேர் காயமடைந்ததாக உக்ரைனின் அவசரகால சேவை பிரிவு தெரிவித்திருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. மறுபுறம் பகல்காம் தாக்குதல் நடத்தியவர்களை தேடும் பணியை பாதுகாப்பு படையினர் தீவிரப்படுத்தி இருக்கிறார்கள். காஷ்மீர் பள்ளத்தாக்கின் அனைத்து மூலைகளிலும் கூட்டு தேடுதல் நடவடிக்கைகள் நடைபெற்று வருகின்றன. பகல்காம் பயங்கரவாத தாக்குதல் நடத்தியவர்களை பிடிக்க பாதுகாப்பு படையினர் அனைத்து முயற்சிகளையும் மேற்கொண்டு வருகிறார்கள். இந்த தேடுதல் வேட்டையில் கூட்டு நடவடிக்கை குழு குல்ஹாமில் உள்ள டாங்கி மார்க்கில் வசிக்கும் 23 வயது இம்தியாஸ் அகமது மெக்ரே என்ற சந்தேக நபரை அடையாளம் கண்டு கைது செய்தது. சந்தேக நபரான இம்தியாஸ் மெக்ரே மே 3ஆம் தேதி போலீசாரால் கைது செய்யப்பட்டார். விசாரணையின் போது அவர் பகல்காம் தாக்குதலில் ஈடுபட்ட பயங்கரவாதிகளுக்கு உணவு மற்றும் தளபாட உதவிகளை வழங்கியதாக ஒப்புக்கொண்டார். மறுநாள் காலையில் கூட்டு நடவடிக்கை குழுவிற்கு உதவுவதற்காக பாதுகாப்பு படையினரை அவர்களின் மறைவிடத்திற்கு அழைத்துச் செல்ல அவர் ஒப்புக்கொண்டார். கூடுதல் தேடுதல் நடவடிக்கையின் போது மெக்ரே எதிர்பாராத விதமாக தப்பிக்க முயன்றார். ஆற்றை நோக்கியோடி பலத்த நீரோட்டத்தில் குதித்திருக்கிறார். பாதுகாப்பு படையினர் அவரை பிடிப்பதற்குள் அவர் அடித்துச் செல்லப்பட்டிருக்கிறார். இந்த முழு செயலும் கேமராவில் பதிவாகி மெக்ரே ஆற்றில் குதித்ததை உறுதிப்படுத்தி இருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. இறுதியாக சீனா பெண்டகனை விட 10 மடங்கு பாரியதாக கருதப்படுகின்ற உலகின் மிகப்பெரிய ராணுவ மையம் ஒன்றை கட்டி வருவதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. பெய்ஜிங் மிலிட்ரி சிட்டி என பெயரிடப்பட்டுள்ள இந்த ரகசிய ராணுவ தளத்தை குறித்து த ஃபைனான்சியல் டைம்ஸ் செய்தி வெளியிட்டிருக்கிறது. அமெரிக்காவின் பெண்டகன் 583 ஏக்கரில் அமைந்துள்ளதென்றால் சீனாவின் இந்த ராணுவ தளம் அதைவிட 10 மடங்கு பரப்பளவு கொண்டதாக இருக்கலாம் என நிபுணர்கள் கூறுகிறார்கள். பெய்ஜிங்கின் தென்மேற்கே 20 மைல்கள் தொலைவில் அமைந்திருக்கின்ற இந்த கட்டமைப்பு ஒரு போர்க்கால கட்டளை மையமாகவும் அணுசக்தி பதுங்குகுழியாகவும் பயன்படக்கூடும் என அமெரிக்க அதிகாரிகள் சந்தேகிக்கின்றார்கள். ஆனால் சீன அரசு இதுவரை இந்த திட்டம் குறித்து அதிகாரப்பூர்வமாக எதையும் தெரிவிக்கவில்லை. 2022ஆம் ஆண்டில் வீதி வழி தோற்றமாக இருந்த இந்த பகுதியில் 2023 மற்றும் 2024இல் நிலப்பரப்புகள் வெட்டப்பட்டு பெரும் கட்டுமான பணிகள் நடந்து வருவதை செயற்கைக்கோள் படங்கள் வெளிப்படுத்தி இருக்கின்றன. அமெரிக்க உளவுத்துறை முன்னாள் அதிகாரியும் தேசிய புவி புலனாய்வு முகாமை முன்னாள் நிபுணரும் இந்த தளத்தை மிகவும் முக்கியமான ராணுவ ஆதாரம் என்றும் இது வெஸ்டர்ன் ஹில்ஸ் தளத்தை மாற்றக்கூடிய ஒரு போர்க்கட்டளை மையமாக உருவாகி வருவதாகவும் தெரிவித்திருக்கிறார். ஜி ஜின்பிங்கின் ஆட்சியின் கீழ் அமெரிக்காவை மிஞ்சி உலகின் முக்கிய ராணுவ சக்தியாக சீனா உருவெடுக்கும் முயற்சியின் ஒரு முக்கிய அடையாளமாக இந்த ரகசிய தளம் பார்க்கப்படுகிறது. இத்துடன் சமூகம் டிவியினுடைய இன்றைய இந்த ஆய்வு பகுதி நிறைவு பெறுகிறது. மற்றும் ஒரு ஆய்வு பகுதியினூடாக சிந்திக்கலாம். தொடர்ந்தும் சமூகம் டிவியோடு இணைந்திருங்கள். இது போல மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க.